ஹலோ வணக்கம் நண்பர்களே. ரவி மோகன், ஜெயம் ரவி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு. யூஸ்வலாக எனக்கே நம்ம இந்த வீடியோஸ் போடுறதுல அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம பேச வேண்டிய டாபிக் நிறைய இருக்குது. பொலிட்டிக்கல்ஸை பற்றி டெய்லியும் போடணும், ஏன்னா கண்டென்ட் நிறைய இருக்குது, டெய்லியும் வருது போடணுன்னு பார்த்தா. ஆனால் நம்ம நம்ம ஃபர்தரான யூடியூப் மேக்கரோ யூடியூபரோ கிடையாது. யூடியூப் ஆனால் அதில் ஒரு வருமானமும் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவும் கிடையாது. இதில் என்னென்னா போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, போட முடியல. நம்மளுக்கு ஒர்க் பிஸியில் அது போட முடியாமல் போயிடுது. இதை பார்த்த உடனே டக்குன்னு இந்த டைம் அமைஞ்சிருச்சு. ஸோ அவருடைய எமோஷனலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அவரோட எமோஷனில் நான் வந்து விளையாட விரும்பலை. யாருக்கும் நான் சப்போர்ட்டாகவும் பேசலை, யாருக்கும் அகென்ஸ்டாகவும் பேசலை. லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் சில பாயிண்ட்ஸு அவர்கிட்ட நம்ம முன்வைப்போம். எதனால் இந்த இது, ஏன்னா ஒரு மனுஷன் ரொம்ப எமோஷ்னலாக மனசு உடஞ்சி அழுகுறாருன்னும் போது நம்ம அதை பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். ஒரு 4-5 வேலிடான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம பிளாங்காக ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இன்னொருத்தவங்களுக்கு அகென்ஸ்டாகவும் இருக்க முடியாது. இவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிவோர்ஸ்க்கான காரணம் என்னன்னு அவர் இது வரைக்கும் கிளியர் கட்டாக சொல்லலை. ஸோ யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பு இல்லை அப்படின்லாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இந்த டிவோர்ஸ் பண்ணுற இந்த செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் நீங்கள் முதல்ல என்ன லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து டைவர்ஸ்னு இதே போயிட்டுருக்கு. அப்புறம் கேட்டாங்கன்னா என்னோடய பர்சனல் இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு. நீங்கள் பர்சனலில் உங்கள் பர்சனலில் மற்றவங்க பப்ளிக் ஃபிகர்ஸு, பொதுமக்கள் நாங்கள் வந்து தலையிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரோ எதிர்த்து வீட்டுக்காரனோ கிடையாது. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் தெரியும், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் அந்தஸ்துள்ள ஒரு நடிகரை யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸு எந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ அவங்கள ரோல் மாடலாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அவங்கள அந்த அளவுக்கு அட்மையர் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் யூஸ்வலாக வந்து அதை உங்களுக்குள்ளே என்ன நடந்துருக்குதுன்னு விரிவாக தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பர்சனும் அதை வந்து விரிவாக வந்து சொல்லனது கிடையாது. எதனால் டைவர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே மேம்போக்குத்தனமாக சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற பப்ளிக் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இவங்களே டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன ஏதாவது ஒன்றுனோடனே அப்போது இந்த போக்கு வந்து ஒரு நார்மலைஸ் ஆகுது இங்கே. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஆக்டராகவும் செலிப்ரிட்டியாகவும் நீங்கள் லக்ஸுரி லைஃப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸு, இந்த ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். லோயர் மிடில் கிளாஸ் கூட அந்த அளவுக்கு பெரிய இங்கே டிவோர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸில் இவங்களுக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் நடந்தால் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது தெரியுமா? எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அவங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவலோட கெரியர் எவ்வளோ வந்து டீக்ரோத் ஆகுதுன்னு தெரியுமா? காரணம் என்னன்னா, நம்ம பிடிச்சவங்களோட இருந்துட்டு போயிடலாம், என்னென்னமோ ஒரு ரீசன் இருக்குது. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கொஞ்ச நாள் கழித்து அழகில்லையா, இன்னொரு அழகான பொண்ணு கூட பேசி நம்ம அவ கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இங்கே வந்து ஆல்ரெடி உருவாயிடுச்சு. ஸோ இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த செலிப்ரிட்டின்ற வாயில் நல்லா வருது எனக்கு, இந்த செலிப்ரிட்டி பர்சன்ஸ் தான். ஸோ யார் ஆனாலும் இருக்கட்டும், இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். என்ன பிரச்சனை ஆனாலும் இருக்கட்டும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். தப்பு தான் 100%. உங்களுக்கு நீங்கள் அப்படி மீறி உங்களுக்கு வந்து விவாகரத்து பண்ணுறீங்களான்னா அதுக்கு ஒரு மக்கள் மத்தியில் இதனால் நாங்கள் வந்து பிரிகிறோன்றதை சொல்லணும். அப்போ தான் இது வந்து மக்கள் மத்தியில் ஓகே, அந்த காரணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இதுவை சொல்கிறேன். ஸோ அவங்க பிரிஞ்சது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்வீட் பண்ண மூலியமாக, அவங்களோட வீடியோஸ் மூலியமாக தான் சொல்கிறேன். நான் வந்து என் கணவரை அவரை நல்லா கவனிச்சிக்க முடியலன்றதுக்காக தான். அவங்க லவ்வோடு பிரிகிறாங்க, அவரை பார்த்துக்க முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்றது ஒரு இது. இவரும் என்ன பண்ணுறாருனா, ஏஆர் ரஹ்மான் இந்த டாப்பிக்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை, நெகட்டிவாக இன்னும் சொல்லாததுக்காக இருக்கிறத சொல்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி உடனே ஃபீல் பண்ணார். ஸோ இவங்கள 2 பேரும் ஒரு லவ்னால்
மேபி ஏஆர் ரஹ்மான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால இவங்களுக்கு வந்து வருத்தமாக இருந்திருக்கலாம். இல்லை இவங்க தன்னுடைய புருஷனை ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வந்து பார்த்துக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சமைச்சு கொடுக்கணும், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற இவங்களோட இந்த இந்த விவாகரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெவபிளாக தான் இருந்துச்சு. அது வந்து சண்டை போட்டுக்கிட்டோ இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரஷ்னாலேயோ வேறு யாரையும் தேடி போகலை. ஸோ இது வந்து அவங்களோட பர்சனல் தான். இது யாரையும் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணல. இது எந்த ஒரு டிஃபெக்ட்டும் கிடையாது. சரி, ஓகே. ஆனால் மற்றவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? ஏன் திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு நான் இது வரைக்கும் யாரை பற்றியும் டிவோர்ஸ் கேஸ் எடுத்து இவங்க ஏன் பண்ணுறாங்க பண்ணலாம் பேசுனதே கிடையாது. பட் இப்போ வந்து ஒரு உளவியல் பயங்கரமாக இருக்குது. இப்போ இவர் வந்து டிப்ரெஷனாக பேசுகிறதுன்றதுனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு வரேன். முதல்ல என்ன அதுக்குன்னு நான் வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்தி தான் வாழ்ந்து ஆகணும்னு சொல்ல விரும்பல. நீங்கள் படத்தில் ரொம்ப நல்லவங்களாக நடிக்கிறீங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, மனிதாபிமானம் உள்ளவங்களாகவும், ஹீரோயிசமாக பயங்கரமாக பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா போராடுறீங்க. பட் உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இப்படி என்ன அவங்க பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் அவங்க பண்ணியிருக்க போட்டாங்க. சரி, அப்படியே பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களா நிறைய பேருங்க ஒன்று தொடர்ந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் இன்னொன்று போய்கிட்டே இருக்குது. ஸோ இது என்ன கல்ச்சர்? இதுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ நம்ம வந்து ரஜினி காலம் வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ ரீசெண்டாக என்ன இது? அப்போது மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காகவாவது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல. என்னமோ ஃபாரினர் மாதிரி நம்ம இஷ்டம் இருந்தால் வாழலாம், இஷ்டம் இல்லாத வாழாமல் போகலான்ற மாதிரி ரொம்ப முடியல ஒரு நெருக்கடி அப்படின்னும் போது அதுவே வந்து இங்கே பேசி தீர்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி 10-15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் விவாகரத்துனா என்ன நியாயம் இது? என்ன தான் லக்ஸுரி லைஃப்பில் இருந்தாலும் அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும், எல்லா உணர்ச்சிகளும், பசி, ஒருத்தவங்க பர்சனலாக ஒருத்தவங்க பார்த்துக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ முக்கியம், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் எவ்வளோ முக்கியன்றது நிறைய தேவைகள் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் என்னடானா இஷ்டத்துக்கும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து பப்ளிக் பேச தான் செய்வாங்க, பேசுகிறோம், கடுமையாக முதல்ல எதிர்த்துருக்கணும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கெட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? உங்கள் இது சினிமாவில் இருந்திருந்தால் கூட ஒரு பரவாயில்ல, நம்ம உங்கள் பர்சனல் லைஃப்லேயே இப்படி வருது. இப்போ பர்சனல் லைஃப்ன்னும் போது அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தால் ஓகே, தெரிய வருது இல்லை, யார் மூலயமா தெரிய வருது? உங்கள் மூலியமாவோ இல்லை பத்திரிக்கை மூலியமாவோ தானே தெரிய வருது. இப்போ அவர் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி இதை பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் வரக்கூடாதுங்க. ஒன்று நீங்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு தான். அது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் இப்படி தான் ஆகும். அப்போ உங்களை வந்து இங்கே ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஏதோ படம் நடிக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம், நல்லா இருந்தால் பார்க்குறோம், நல்லா இல்லைனா பார்க்காம விட்டு போகிறோன்ற மாதிரி இங்கே கிடையாது. இங்கே வந்து உங்களை ஒரு தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? இது வந்து உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ இந்த சமுதாயத்தை சீர்திருத்த கூட தேவையில்லை. இருக்கிற சமுதாயம் இப்படியே கொஞ்சம் நல்ல கல்ச்சரோடு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து அதை அனாவசியமாக இந்த மாதிரி தவறான ஒரு முடிவுலையோ தவறான ஒரு பாதையிலையோ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. மற்றவங்களுக்கு அது தப்பான ஒரு உதாரணமாக இருக்கும். சரி, ஓகே, இதோட முடிச்சிடறேன். ஜெயம் ரவி விஷயத்துக்கு வருவோம். ஜெயம் ரவி வந்து சொல்கிறாரு, அவரோட சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் 50 லட்சம் நான் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு என்னுடைய பசங்களை என்கிட்ட வந்து காட்ட மாட்டுறாங்க, விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய ஸ்கூல் ஃபீஸு 50 லட்சம் நான் தான் படிக்க வச்சுருந்துருக்கேன் இது வரைக்கும். அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஃபாதர் நீங்கள் தான் பே பண்ணணும். இது வேறு இதில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுக்கோ இதில் வந்து ஒரு ஒரு இதுவாக வித்தியாசமாக சொல்கிறதுக்கும் என்ன இது இருக்குது? ஃபாதர் நீங்கள் தான் பே பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்றது தெரியும் இதில். அதுக்கப்புறம் அவங்கள என்கிட்ட வந்து காட்ட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை வந்து நேர்லேருந்து பார்க்கல, பக்கத்துலேருந்து பார்க்கல, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ரிலேஷன்ஷிப் எதுவும் கிடையாது. மீடியாவில் வர்றதை பார்த்து நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா வர கிளிப்பிங் பார்த்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நேரமும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சுற்றிட்டு இருந்தீங்களா, அவங்க பின்னாடி தான் இருந்தீங்க, அவங்க கூட தான் இருந்தீங்க. அதை தான் நம்ம வந்து வீடியோஸில் பார்க்குறோம். அப்போல்லாம் அவங்க பசங்க ஞாபகம் வரலையா?
அப்போ இதை பற்றி பேசலையா? நான் பார்த்து ஒரு வீடியோ அந்த மாதிரி பசங்களை என்கிட்ட காட்டலன்னு பேசுனது இல்லை. அப்படி எதாவது பேசியிருந்தால் காட்டுங்க. அந்த மாதிரி அப்போ நீங்கள் பிரைட்டாக சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருந்தீங்க. எதையும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கல. இப்போ வந்து நீங்கள் வந்து பசங்க மேலே உள்ள பாசத்தில் துடிக்கிறீங்கன்னா இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. லாஜிக்காகவே நான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அது பர்சனல், அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாப்பிக்காக தான் நான் இதை வந்து பேசுகிறேன். ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், என்னை வந்து காட்ட விட மாட்டாங்கன்ட்டு. ஏன் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? காட்ட விடலைன்னா என்ன? நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமே. அதையும் மீறி தடுத்தாங்கன்னா நீங்கள் தடுத்தா மாதிரி இதுக்கு முன்னாடி எதுலேயும் சொன்னதும் இல்லை. சரி, ஓகே, அதுக்கு அடுத்தது விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூவில் வந்து அவங்களோட ஒய்ஃபு இவங்கள பற்றி நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க. சொல்கிறாரு, என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்களே வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், நானே அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்குறேன். அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் தான் நல்லதாக சொல்லியிருக்கீங்க. ஒய்ஃபை பற்றியும் ஒய்ஃப் உங்களை பற்றியும் பாராட்டி தான் பேசியிருக்காங்க. நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது இவர் வந்து ஒரு தக்காளி கூட சாப்பிட மாட்டார். அந்த தக்காளியோட தோல் இருந்தால் கூட அதை பொறுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவார் அப்படின்னு. அப்படின்னா அவங்க உங்களை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. உங்களை எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் விரும்பலை, யாருக்கும் வந்து இதுவும் பண்ண விரும்பலை. பொண்ணுங்க எவ்வளோ பெரிய லக்ஸுரி லைஃப்பில் இருந்தாலும் பொண்ணுங்க தாங்க. அவங்க இத்தனை வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து அவங்க ஒரு ஈக்குவாலிட்டியே வருது. சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் ஈக்குவாலிட்டின்றதை இங்கே ஜென்ஸுங்க வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் தானே கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்போ எந்த பிரச்சனையும் வரல. பிரச்சனை இல்லை தான் ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும். பட் இப்போ என்ன வருது? ஃப்ரெண்டை தாண்டி போனால் பிரச்சனை தானே வரும். இது என்ன 14 வருஷமாக இவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் அவங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாதிரி வெளியே தெரியலைங்களா? உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நீங்கள் சொன்னால் தான் தெரியும், நீங்கள் அதை சொல்லலை. சரி, சைபர் புல்லிங், இவங்க வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. சரி, அது பிரிச்சுட்டாங்களோ பிரிக்கலையோ, ஓகே, அதை குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அதை அவங்க வந்து பார்த்துக்கலாம். சைபர் புல்லிங், இது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அது வேலிடான பாயிண்ட்டு. நான் வந்து லாஸ்ட்டில் வர பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாரு. இது ரொம்ப 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 லாஜிக்கலி, அதுவும் ஒரு ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு பர்சன் உள்ள இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ கண்டென்ட், ஒரு ஆக்டர், இவர் ஹீரோ. இவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் வந்து இன்னசென்ட் கிடையாது. ஒன்றுமே தெரியாத ஒரு காமன் பீப்புளோ ரொம்ப எதுவுமே தெரியாமல் ஒரு மனிதர் கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, மேரேஜில் இவருக்கு விருப்பமே இல்லை, கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் மேரேஜ் பண்ணதில் கையை அறுத்து அவங்கள கட்டாயப்படுத்தி தான் வந்து மேரேஜ் பண்ணாங்க. அவங்க அப்பா வந்து போய் தொலை அப்படின்னு சொன்னதாக இவர் சொல்கிறாரு. ஸோ இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அப்படி என்ன நீங்கள் வந்து கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணீங்க? அதை சொல்லுங்கள். அது சொல்லுவார்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த ரீசன் சொல்லலை. அப்படி என்ன கட்டாயம்? லவ் பண்ணி ஏமாற்றிட்டிங்களா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கடன், இது என்ன ரீசனுக்காக ஒரு பொண்ணை நீங்கள் வந்து கட்டாயம் கல்யாணம் பண்ணுவீங்க? அதுக்கு வேலிடான ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் ரீசனே சொல்லலை. சரி, ஓகே, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவங்களோட எந்த விதத்துலேயும் வசதியும் இல்லை. உங்களோட அவங்க கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது உங்களை வந்து பணத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல அவசியம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த அவசியமும் இல்லை. இதுக்கும் நீங்கள் தான் பதில் சொல்லணும். சொல்லவே இல்லை அவர். இவ்வளோ நேரம் பேசுனதில் ஒரு குற்றச்சாட்டு நிறைய வச்சுட்டு இருக்கிறாரு. தவிர்த்து வேலிடான பாயிண்ட்டு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, 14 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு. விருப்பம் இல்லாமல் நீங்கள் குழந்தைலாம் பெற்றுட்டீங்க. குழந்தைக்கு வந்து குழந்தை மேலே பாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பாசத்தை நீங்கள் எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. ஓகே, அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இவருடைய இப்போ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட, கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அழகுனால இம்ப்ரெஸ் ஆகி போகலைன்றார். இதை தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. யார்? இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒய்ஃப் குடும்பத்தை சேர்ந்தவங்க அழகில் மயங்கி தான் வந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த குற்றச்சாட்டு இவரே சொல்லிக்கிட்டு அவங்க சொன்னதா, இவருக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த அழகில் மயங்கி போகிறதுன்னு தான்
நான் வந்து ஒரு ஹீரோ. நான் ஹீரோயின் கூட தான் அழகான பொண்ணுங்க கூட நடிக்கிறது தான் என்னோடய வேலையே. அப்போல்லாம் நான் வந்து அழகான பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அப்படி நான் போயிருக்கலாமே, ஏன் போகலை? அப்போல்லாம் எனக்கு தெரியாதா? எனக்கு தேவை அது வேலிடான இதுதான். எனக்கு தேவை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் போனேன். யாருமே என்னை புரிஞ்சிக்கல. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்க அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க, அதனால் போனோம். ஓகே, நல்ல வேலிடான பாயிண்ட்டு. இவரே சொல்லிட்டாரு. இதிலேயே நான் கொஸ்டின்ஸை முடிக்கிறேன். நல்ல புரிதல் உள்ள ஒரு பெண்மணி தானே, நல்ல ஒரு தோழி தானே, தோழியாகவே இருக்கலாமே. எப்போ வந்து மேரேஜ் ரிலேஷன்ஸ்குள்ளே ஒய்ஃபை கட் பண்ணிவிட்டு நல்ல தோழியாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை, அதாவது நீங்கள் உங்களோட மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களா, அவங்க வந்து தீர்த்து வச்சுருக்கலாம். உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்கலாம். உங்கள் ஒய்ஃப்கிட்ட நல்ல பாண்டிங்காக இருக்கலாம். உங்களோட நல்ல தோழினா கண்டிப்பாக வந்து ஒய்ஃப்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட அவங்க மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் கிட்ட மட்டும்தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பிரித்து கூட்டின்னு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ யார் மேலே தப்பு? நீங்கள் சொல்ல வந்தது எப்படி இருக்குது? இப்போது உங்கள் ஒய்ஃபை கட் பண்ணிவிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கூட போயிருக்கீங்க. இது நல்ல ரிலேஷன்ஷிப்பா? நல்ல ரிலேஷன்ஷிப்னால் வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போகிறீங்க. இது சரி. அதே பாயிண்டில் இன்னொரு கேள்வி. நல்ல ஃப்ரெண்டு, சரி ஓகே, நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளே பிரச்சனைன்னு தெரியாது. உங்கள் ஒய்ஃப் மேலே கூட தப்பாக இருக்கலாம். நீங்கள் ஆனால் ஃபீல் பண்ணுறீங்க. ஒருத்தவங்க அழுவுறதால மட்டும் அவங்க சைடு நியாயம் இருக்குன்றதை நான் நம்ப மாட்டேன். பொண்ணாக இருந்தாலும் சரி, அது பையனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அதை நிராகரிக்கவும் மாட்டேன் முழுமையாக. ஸோ அவங்களுக்கு மனவலி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கு அது புரியுது. ஓகே, இவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒருத்தர் போயிட்டார், உங்களை பிடிச்சியோ பிடிக்காமலே போகிறாருன்னா அவங்களோட மனைவி, அதாவது அவங்க பேர் ஆர்த்தி, நீங்கள் வந்து அவரை விட்டு தான் ஆகணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி ஓகே, இதுக்கு வருவோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு போனீங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தானே, அப்புறம் ஏன் இப்போ விட்டு போனாங்க? இவர் இன்டர்வியூ கொடுக்கறதே இவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாரு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு. அதுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாரு. நான் இன்னும் கேட்டிங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியே பேசுகிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க ஜெயம் ரவி அவர்களே. உங்களுடைய நல்லா புரிதல் படி இருந்திருந்தாங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி உங்களை விட்டு போயிருக்கிறாங்கன்னா அவங்கள உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பில் மட்டும்தான் இருந்திருக்கணும், இல்லை உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். உங்கள்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறீங்க, இதுதான் உண்மை. அவங்கக்கிட்ட எதுலேயோ இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்க. அவங்க போனோடனே உங்களுக்கு துக்கமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, வலி வேதனை இருக்குது, அது நல்லா தெரியுது. ஸோ அதனால் அவங்கள அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டாங்க. உங்களால் அது முடியல. நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. இதிலேருந்து முதல்ல வெளில வாங்க. இதுதான் நான் வந்து ஒரு கருத்தாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வந்து கண்டிப்பாக இதிலேருந்து வெளில வாங்க. நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரெண்டாவது, கடைசி வரைக்கும் இவருக்கு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்லவே இல்லை. ஆனால் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சாங்க, 14 வருஷமாக இது பொறுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கும் வலி வேதனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இதுக்கு 14 வருஷத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வாழ்ந்த 14 வருஷத்தில் அவங்க கம்பெனியோட ப்ரொடக்ஷனுக்கும் அதில் மட்டும்தான் நான் நடிச்சிருக்கிறேன். வெளியில் அவங்க விடலை என்ன. அப்போ எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா, தனிமனதை தேடுதல் தேவை இதெல்லாம் எதுவும் இருக்காதா? அங்கேயே இருக்கணும், அங்கேயே நானே எழுதி கொடுத்தாங்களா, நானா இதுவா அப்படின்னு கேட்குறாரு. வேலிட் பாயிண்ட்டு தான். அதை நீங்கள் உங்களோட விருப்பம் தானே. நீங்கள் இப்போ பேசும்போது இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. என்ன தான் அழுத்தம், என்ன டிப்ரெஷன் இருந்தாலும் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு. எதுவும் எசக்க வார்த்தையை விடலை, யாரையும் வந்து இதுவும் பண்ணலை. அந்தளவுக்கு தெளிவு இருக்குது தான் செய்யுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமும் இருக்குது தான். ஸோ நீங்கள் வந்து தைரியம் இல்லாத பர்சன்லாம் கிடையாது, பேச்சிலே தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் கட்டாயத்தில் இருக்கணும்? ஒரு கேள்வி என்னோடது. ரெண்டாவது கேள்வி என்னென்னா,
உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை, உங்கள் மனைவிக்கு நீங்கள் புருஷன். ஸோ அந்த வீட்டு சைடு அவங்களோட மகள் நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது எந்த பாமர மக்களாக இருந்தாலும் சரி, தினக்கூலியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்பானி வீட்டு மருமகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பொண்ணு தன்னுடைய மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து யாரும் கெட்டு போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த ஜெயம் கம்பெனி இருந்த வரைக்கும் உங்களோட படம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் 95% என்னோட சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ சொல்கிறீங்களே, 95% என்னுடைய படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் அவங்க தான். அதுக்கு காரணம் எல்லாமே காரணம் அவங்க மட்டும்னு சொல்லலை. நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களோட உழைப்பு எல்லாமே இருக்குது. பட் சப்போர்ட்டிங் இருந்திருக்கிறாங்கல்ல, உங்களை எங்கே வந்து கைவிட்டுருக்குறாங்க. நீங்கள் அது நான் வெளிப்படையாக தெரியுறது மட்டும் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். யாரோட ஜென்ரலாக நம்ம வெளிப்படையாக நம்மளோட இருக்கிற ரேண்டமாக வச்சு நம்ம பேசுகிறோம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? நீங்கள் பேசுகிறத வச்சு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஒரு மாப்பிள்ளை யாரும் தன்னுடைய மாப்பிள்ளைக்காக இல்லைனாலும் தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை கெட்டணுன்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒன்று இது புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து பசங்களை பார்க்க விட மாட்டுறாங்க. அவங்க வந்து சைபர் புல்லிங் பண்ணி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து போயிட்டாங்க, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் புல்லிங்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவை சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃபு குடும்பம் இவங்கள சொல்கிறீங்க சொல்லி தெரியுது. இல்லை, நீங்கள் ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்கீங்க, அவங்களுக்கு கோபம் இருக்கலாம். அவங்க எப்படி பார்த்தாலும் ஒன்று உங்களை வர வைக்கணும்னு பார்ப்பாங்க, திருப்பி வாழணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கோவம் செய்வாங்க. 2 பேருக்குமே அந்த ஒன்று. இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃப் மேலே கோவப்படுறீங்களோ அதே கோவம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு மேலே கண்டிப்பாக இருந்திருக்கலாம். இது எல்லாருக்குமே இருக்கிற காமன் தான். அதை எப்படி சும்மா விடுவாங்க? ஓகேங்களா? அப்படி அவங்க என்ன பண்ணியிருந்தாலும், என்ன பேசியிருந்தாலும், கெடுக்கணும் உங்களோட சேர விடக்கூடாதுன்னு பார்த்துருந்தாலும், அது அவங்களுடைய மனநிலை அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இப்படி பண்ணுறாங்கள, அந்த மாதிரி சமயத்தில் தானே உங்கள் உண்மையான தோழி உங்கள் கூட இருந்திருக்கணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கான எந்த முயற்சியும் இல்லையே, கூடவே இல்லையே. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட இருந்தாங்க, என்னை யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் உண்மையாக கஷ்டப்படுறீங்க. இப்போ தான் உங்கள் கூட இருக்கணும். இப்போ தான் அவசியம் உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்கணும்னு இருக்கிறதுக்கு. அப்போது இந்த கஷ்டத்தில் இல்லை பாருங்கள். ஸோ நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, நான் 2 வருஷம் ஹோட்டல் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரைவேட்டு பர்சனலாக ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் தெரியாது. இது ஏன்னா தெரிஞ்சிச்சு, அதனால் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க. அது தெரியாது ஏன்னா நான் சொல்லலைன்றது. ஸோ இவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்காரு. அது வந்து அவருக்கு பெருசாக வீட்டில் தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறைக்க முடியல, தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்படி வந்திருக்கலாம். சரி, நான் கேட்குறது ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். ஒன்று, உங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன். 2வது, ஏன் கட்டாய கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கான ரீசன். 3வது என்னன்னா, பிரிஞ்சிட்டிங்க, ஏதோ ஒரு ரீசன். ஓகே, விடுங்க. அவங்களையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, உங்களையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களோட வாழ்க்கை எப்படியோ இருந்துக்கிட்டு போகட்டும், ஹெல்த்தியாக வாழுங்க. நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னா, ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார். சைபர் புல்லிங் நீங்கள் பேசி தான் என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்க, அவள் வந்து போயிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தவங்க பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க, பண்ணலை, ஏதோ ஒன்று. ஏன் அடுத்தவங்களோட பர்சனலை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? ஓரளவுக்கு சரி, செலப்ரிட்டி ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் இப்படி ஏதோ ஒன்று அதோடு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ட்ரோல் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீம்ஸ் போடுறது, அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, சூசைடுன்னு சொல்லலை, நான் செத்தாலும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி போனால் கூட நான் சும்மா விட மாட்டேன், எல்லாமே எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நான் இப்போ எவிடன்ஸ் இருக்குது இல்லைன்ற விஷயத்தெல்லாம் பேச ரொம்ப எமோஷ்னலாக மனுஷன் பேசுகிறாரு. அதுக்கு நம்ம வந்து செவிசாய்க்கணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவரும் அதான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. உங்களால் எத்தனை பேர் தெரியுமா செத்துருக்காங்க, இந்த சைபர் புல்லிங்களால் எவ்வளோ பேர் தெரியுமா சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனநிலைக்கு என்னையும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. என்னன்னா, உங்களால் உண்மையாகவே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு சம்திங் ஒரு ரிலேஷன்னு இது மாதிரி தப்பாக
பேசி ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேரளாவில் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு நபர்கிட்ட என்கிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவ்வளோ வியூஸ் போயிட்டு ஒரு நாள்லேயே சம்திங் எனக்கு தெரியல சரியா, அவர் சூசைடே பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் முழுசாக வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது தப்பு அந்த பொண்ணு மேலே தான் இன்டென்ஷனோட வேணுனே வீடியோ எடுத்து அவரை வந்து அப்படி பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் சூசைடே பண்ணிக்கிட்டார். ஸோ இதுக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு ஒரு முக்கியமான காரணம். அந்த பொண்ணை விட இந்த சோஷியல் மீடியாவில் இந்த வியூவர்ஸ் இப்போ வருது பார்த்திங்கன்னா, அந்த வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸு அது இதுன்னு போட்டு பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டு ஒரு உயிரை எடுக்கிறாங்க. அந்த உயிர் போயிடுச்சு வந்துருமா? சரி, அதே தான் நான் இதில் சொல்ல வரேன். இவர் பண்ணுறது சரியோ தப்போ அவரோட பர்சனல் யாருக்கும் தலையிடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் பேசியிருந்த இஷ்யூவும் இதுவும் வேறு. செலிப்ரிட்டின்றது காமனாக உங்களை நிறைய பேர் ரோல் மாடலாக பார்க்குறாங்க. நீங்கள் இந்த டிவோர்ஸ் கேஸை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக போயிடும். சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிடும். ஒன்று அக்கறையினால் சொல்கிறேன். ரெண்டாவது அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் அதை வந்து பப்ளிக்காக எடுத்துகிட்டு வராமல் அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். மூணாவதாக என்ன பண்ணுறேன், அவங்க வந்தாங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பு இது. இதை பற்றி ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸ் போடுறது, ரொம்ப கலாய்க்கிறது, வீடியோஸ் போடுறது இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும். ஏன்னா ஒருவரோட மனுஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பு பண்ணுறாரு, அவர் வந்து தப்பு பண்ணலை, அதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் தனியாக பேசலாம். அவர் மேலே வந்து அவர்கிட்ட நியாயம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அழுகுறாருன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, நான் எல்லாமே ரேண்டமாக தான் பேசுகிறேன். எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கலாம், எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்க மனைவி மேலே தப்பாக கூட இருந்திருக்கலாம். ஸோ மேபி பட் ஒரு மனுஷன் இவ்வளோ உருக்கமாக பேசும்போது இனிமேவாச்சு அட்லீஸ்ட் இந்த சோஷியல் மீடியான்ற பேரில் ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்குள்ளே அவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஓகேங்களா, அதிக ட்ரோல் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். அவங்களோட டிப்ரெஷனு அவங்களோட லைஃப்பில் வந்து விளையாடாதீங்க. ஸோ இதுதான் நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஜெயம் ரவி அவர்களே, தயவு செஞ்சு ஒரு காமாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு மூடுக்கு வாங்க. உங்கள் கூட நீங்கள் சொல்கிறீங்களே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அதிகமாக, கடவுள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கடவுள் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் உங்களுக்கு உண்மையானது உங்கள் மேலே உள்ள பாசமாக யார் இருக்கிறாங்களோ உங்கள் உண்மையான உறவு உங்கள் கூட நிலச்சி நிற்கும். உங்கள் கூட நிலச்சி நிற்கலையா புரிஞ்சுக்கிங்க, அது உங்களுடைய உண்மையான உறவு கிடையாது. நீங்கள் தான் அதுக்கு தேவையில்லாமல் உயிரை கொடுத்துருக்கீங்கன்றதை உணருங்க. தயவு செஞ்சு இனிமேல் எல்லா செலிப்ரிட்டிஸும் கேட்குறேன், இந்த டைவர்ஸ் கேஸை எடுத்துகிட்டு போகாதீங்க. இது பப்ளிக் மத்தியில் பெரிய ஒரு இதுவை க்ரியேட் பண்ணுது. அது வேண்டாம். உங்களோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வேண்டாம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அவரோடக்கு எல்லோரும் ஒரு ஆறுதல் கொடுங்க. ஓகேங்களா, அவர் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரட்டும். உங்கள் லைஃப் பாருங்கள். ஜெயம் ரவி அண்ணா, தயவு செஞ்சு உங்கள் லைஃப் பாருங்கள். மனைவி, உங்களுடைய பசங்க, இதுங்க தான் வந்து ஸ்ட்ராங்கான உறவு. உங்களோட பிரிஞ்சாலும் சரி உங்கள் பசங்கன்னு ஒன்று இருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்க. நானும் சொன்னது பசங்க கூட உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அட்லீஸ்ட் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்க்க விடலையா, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்கள் குழந்தைங்கள நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். இதில் நான் ஏதாவது தப்பான கருத்து தெரிவித்தேன் என்ன அறியாமலே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான்.